Good evening, viewers. நாம கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் குரூப் நாகர்கோயில் என்கிற யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திக்கிறதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நாம் கிருஷ்ணா எலக்ட்ரிக்கல் ப்ளம்பிங் கன்சல்டேஷன் இங்கே வழியாக எலக்ட்ரிக்கல் வேலை, ப்ளம்பிங் வேலை நம்ம கன்சல்டேஷன் எடுத்து பண்ணிகிட்ருக்கோம். நம்மளோட வேலை பார்க்குற நம்மளோட ஃப்ரெண்ட்ஸு எலக்ட்ரிக்கல் வேலை எப்படி செய்கிறது நீ கேட்குறாங்க. அதற்கு நாங்கள் யூடியூப் சேனல் வழியாகவும் நேரடியாகவும் எலக்ட்ரிக்கல் வேலை எப்படி செய்யலாங்கிறத நம்ம பார்ப்போம். வேலை செய்கிறதுக்கு முன்னாடி அடிப்படை விஷயங்கள்னு ஒன்று இருக்குல்ல, கரண்ட்டுன்னா என்ன, வோல்டேஜ்னா என்ன, பவர்னா என்ன, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்ம அடுத்து சைட் ஒர்க்கு எல்லாம் பார்க்கலாம். முதல் கட்டமாக கரண்ட்டுன்னா என்ன அதை பார்ப்போம். கரண்ட்டுன்னா எலக்ட்ரான்கள் நகர்றது. எலக்ட்ரான்னா ஒரு அணு கருவுக்குள் புரோட்டான் நியூட்ரான் இருக்கும், அதை சுற்றி எலக்ட்ரான்கள் இருக்கும். அந்த எலக்ட்ரான் நகர்றது தான் கரண்ட்டு. எலக்ட்ரான் எவ்வளவு எலக்ட்ரான் நகர்றதுங்கிறது கரண்ட்டு. எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் நகர்றதுங்கிறது கரண்ட்டு. கரண்டை நம்ம ஆம்பியர்ங்கிற சிம்பிளில் கரண்ட்டுக்கு யூனிட் ஆம்பியர்னு குறிப்பிட்றோம். நம்ம என்னன்னு சொல்கிறதுனா, 1 லிட்டர் பால் வாங்குகிறோம் 1 லிட்டர்னு சொல்கிறோம். அதே மாதிரி அரிசி வாங்குகிறோம் 1 கிலோகிராம் அப்படின்னு சொல்கிறோம். அதே மாதிரி கரண்ட்டுக்கு அளவு யூனிட் ஆம்பியர். வோல்டேஜ்னா மின் இருமுனைகளுக்கு இடைப்பட்ட மின்னழுத்த வேறுபாடு வோல்டேஜ். அது ஒரு அழுத்தம். ஒரு ஓடை இருக்குது, ஒரு ஆறு இருக்குது. அந்த ஆறு வழியாக தண்ணீர் போகுது. அந்த தண்ணீர் எவ்வளவு தண்ணீர் போகிறது அது கரண்ட்டு. எவ்வளவு வோல்டேஜ் போகுது, வோல்டேஜ்னா எவ்வளவு வேகமாக தண்ணீர் போகுது அது வோல்டேஜ். வோல்டேஜும் கரண்ட்டும் உடலும் உயிரும் போல, ரெண்டும் தெரிஞ்சால் வேல்யூ இல்லை. வோல்டேஜ் இல்லாமல் கரண்ட் இல்லை, கரண்ட் இல்லாமல் வோல்டேஜ் இல்லை. வோல்டேஜும் கரண்டையும் மல்டிப்ளிகேஷன் பண்ண பவர்னா எனர்ஜி. வோல்டேஜ்னால் என்னென்னு பார்ப்போம். இன்னொன்று ஏசி கரண்ட், ஏசி வோல்டேஜ், டிசி வோல்டேஜ் அப்படி இருக்குது. ஏசி வோல்டேஜ்னால் ஆல்டர்னேட்டிங் கரண்ட்டுன்னு சொல்லுவாங்க, டிசினா டைரக்ட் கரண்ட்னு சொல்கிறாங்க. ஆல்டர்னேட்டிவ் கரண்ட் ஏசின்னா என்ன செய்யணும்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படின்னு மாறி வரும். ஒரு செகண்டுக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 50 நேரம் ஒரு சாதாரண குண்டு பல்பு நமக்கு கண்ணுக்கு தெரியாமல் ஆன் ஆஃப் ஆகுது. அதான் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட். டிசி கரண்ட் டைரக்ட் லைன், அது ஆன் ஆஃப் ஆகாது, கண்டினியூவாக ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சர்க்கியூட்டை பார்ப்போம். ஏசி வோல்டேஜ் இந்த சைடு இதில் பாசிட்டிவ் இருக்கும்போது இங்கே நெகட்டிவ் இருக்கும், இங்கே நெகட்டிவ் இருக்கும்போது இங்கே பாசிட்டிவ் இருக்கும், இங்கே பாசிட்டிவ் இருக்கும்போது நெகட்டிவ் இருக்கும். இதுதான் ஆல்டர்னேட்டிவ் கரண்ட்டு. சில கண்ட்ரீஸில் 60 ஹெர்ட்ஸ் 60 நேரம் ஆன் அண்ட் ஆஃப் ஆகும். நமக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் 50 ஹெர்ட்ஸ் ஜென்ரேட் பண்ணுறாங்க. டிசி வோல்டேஜ் ஏசி வோல்டேஜ் எது சிறந்ததுன்னு கேட்டால் டிசி வோல்டேஜ் தான். நம்ம மேக்ஸிமம் வீடுகளில் நம்ம யூஸ் பண்ணக்கூடிய எல்இடி பல்பு, இண்டக்ஷன் ஸ்டவ்வு, எல்இடி டியூபு, அது எல்லாமே டிசி வோல்டேஜ். ஆனால் நமக்கு வரக்கூடியது ஏசி. அது எதனாலங்கிறத அடுத்து பார்ப்போம்.